நாட்கள்ல இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கினார். இயேசு தம்மை வெறுமையாக்கினார். பிதா அவரை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். வெறுமையாக்குறவங்களை அவர் நொறுக்குவார். அவரால் நொறுக்கப்படுறவங்களை கர்த்தர் எல்லாருக்கும் மேலாக உயர்த்துவார். தேவனால ஒருத்தங்க நொறுக்கப்பட்டாங்கன்னா, இது ஏற்கனவே ஒரு செய்தியில சொல்லி இருக்கிறேன். அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, ஆமே, ஒரு அப்பத்தை 2ஆ உடைச்சா 2 பேர் சாப்பிடுவாங்க. 4ஆ உடைச்சா 4 பேர் சாப்பிடுவாங்க. 8ஆ உடைச்சா 8 பேர் சாப்பிடுவாங்க. நீ எந்த அளவுக்கு நொறுக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தப்படுவாய். நீ எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு. அப்படின்னா இன்னைக்கு இயேசுவை பிதா உலக ரட்சகராய் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டிருப்பார், எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டிருப்பார். உலகம் இதை அவரை கைவிட்டார் என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அவரை கைவிடல, அவரை பூரணராக்கினார். சபையே, சில உபத்திரவத்தின் பாதையில உன்னை நடத்துறது உன்னை கைவிடல, உன்னை கர்த்தர் பூரணப்படுத்துகிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஆமென். நான் உடைக்கப்படுவது உம் சித்தம் என்றால் உடைகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற.